ரோமினா, என்னோட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? மிஸ் குரோமி, மிஸ் ரோமினா மறுபடியும் விஷிங் ஸ்டோனா மாற போறாங்க. என்ன? அப்படின்னா இன்னொரு விஷ் கேட்டு ரோமினாவை நான் திரும்ப கொண்டு வர போறேன். குரோமிய நம்புங்க, அவ வழிய கண்டுபிடிச்சிட்டா. ஆனா உன்னால அது முடியாது. விஷிங் ஸ்டோன் சக்தியை இழந்ததுக்கு அப்புறம் கற்பனை முடிஞ்சிரும். ரோமினாவை பத்தி நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. மிஸ் குரோமி, நான் 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 என் அக்காவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் நான் அதை பண்ணிட்டேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். அவளை உங்களால என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என்ன? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். போது நிறுத்து, இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. நீ அடம் பிடிக்கிறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் குட்டி. அதுதான் எல்லாரையும் சந்தோஷப்பட வைக்குது. இல்ல இல்ல, இப்படி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப. ரோமினா, நீ சரியாகிடுவ குரோமி. என்னதான் நான் உன் கூட இல்லனாலும் உனக்கு இவ்ளோ அற்புதமான நண்பர்கள் இருக்காங்க. நீங்கெல்லாம் குரோமி, கடைசியா ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கவா? கடைசியாவா? அப்படியெல்லாம் சொல்லாத. குட் பை சொல்லு குரோமி, நேரமாச்சு. ரோமினா, சீக்கிரம் திரும்ப வந்துரு, சரியா? உன்னோட அக்காவா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டி. ரொமினாவா மறுபடியும் இருக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன இங்க என்ன நடக்குது? இந்த நாடெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது இல்ல? மிஸ் குரோமி தூங்கும்போது கூட கியூட்டா இருக்காங்க. மிஸ் குரோமி, உனக்கு தேவையானதை முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? என்னது அது? இந்த ட்ரிப்ல நான் ஏதாச்சும் கத்துக்கிட்டேன்னா என்னோட சொந்த உலக காவியத்தை நடிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளாயிட்டேன். சரியா சொன்னீங்க மிஸ் குரோமி. ஆனா அது நீ உணர என்ன காரணம் இருக்கும்? நீ வெக்கேஷனுக்கு தானே போயிட்டு வந்த. நான் மறந்துட்டேன். ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு என் நேரம் வீணாக்காதீங்க. நான் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுக்க போறேன். அத காட்டு பாக்கு. இத வந்துருச்சு. அட கடவுளே, நீங்க தான் எப்பவுமே பெஸ்ட் மிஸ் குரோமி. எனக்கு என்னவோ தப்பா தோணுது. நானும் தயார்னு உனக்கு தெரியும்ல. சரியா சொன்ன. ஆனா இப்போ பீஸா நேரம். நேத்து தானே சாப்பிட்டோம். நிறைய வகையான பீட்சா இருக்கே. எனக்கு பசிக்குது. நான் சொல்றது கவனிக்கிறியா? அது மட்டும் இல்ல, கூடவே கொஞ்சம் பாஸ்தா ஆர்டர் பண்ணனும். அப்புறம் இனிப்புக்கு கெலட்டோ எனக்கு வேணும். கேக்கவே சூப்பரா இருக்கு. ஃபுட் ஆகிடுச்சு. இருக்கட்டும், அதான் இந்த எபிசோட் முடிய போகுதுல்ல. அடுத்த தடவைக்காக நீ காத்திருக்கணும். நிறைய இருக்கணும்ல.